பகுதி 5. திருட்டும் மீட்பும். மோனலிசா ஓவியம் வெறும் கலைப்பொருள் மட்டுமல்ல, அது உலகக் கலையின் அடையாளமாக அமைந்துள்ளது. ஆனால் 1911ஆம் ஆண்டு இந்த பிரபலமான ஓவியம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் திருடப்பட்டது. திருட்டுச் சம்பவம் 1911 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி லூவ்ர் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்த மோனலிசா ஓவியம் காணாமல் போனது. இத்தாலிய தொழிலாளி ஒருவரான வின்சென்சோ பெருஜியா இந்த திருட்டை நிகழ்த்தினார். அவர் ஒரு முன்னாள் அருங்காட்சியக ஊழியராக இருந்ததால் உள்ளமைப்பை நன்கு அறிந்திருந்தார். முயற்சியின் பின்னணி. வின்சென்சோ பெருஜியா மோனலிசா ஓவியத்தை திருடிய முக்கிய காரணம் நாட்டுப்பற்றுத்தான். அவரது கருத்துப்படி மோனலிசா ஒரு இத்தாலிய ஓவியமாக இருந்தபடியால் அது இத்தாலிக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனாலேயே இந்த திருட்டு சம்பவத்தினையும் நிகழ்த்தியிருந்தார். மீட்பு. 2 ஆண்டுகள் கழித்து 1913இல் பெருஜியா ஓவியத்தை இத்தாலியில் உள்ள ஒரு கலை விற்பனையாளர் மூலம் விற்பனை செய்ய முயன்றபோது காவல்துறையால் பிடிபட்டார். மோனலிசா பாதுகாப்புடன் மீட்கப்பட்டது. பெரும் பரபரப்பு. இந்த திருட்டு நிகழ்வு உலகம் முழுவதும் செய்தியாக பரவியது. மக்கள் ஓவியத்தின் மீது மேலும் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கினர். அதன்பின் மோனலிசா ஓவியம் உலகத்தில் மிக பிரபலமான மற்றும் பாதுகாக்கப்பட்ட ஓவியமாக உயர்ந்தது. இந்த சம்பவம் மோனலிசாவின் புகழை இன்னும் உயர்த்தியது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.